Hello friends, welcome to technvs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அந்த கேமிங் PC அசெம்பிள் பண்ண போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா Z270 tough Asus நோட tough மாடல் கேமிங் motherboard. அதுல போட்டுருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 7700K ப்ராசஸர். அப்புறம் அந்த கிராபிக்ஸ் கார்டு 4GB DDR5 1050 OC எடிஷன். இது டீப் கூலோட லிக்விட் கூலர். இது 650 வாட் கூலர் மாஸ்டர் SMPS. இது வந்து nvme Gen 4 Hynix நோட 512GB nvme. இந்த மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இன்புட் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 USB ப்ளஸ் HDMI DP USB 3.0 அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் C கேபிள் ப்ளஸ் ஆப்டிக்கல் அவுட்புட் ஆடியோக்கு லேன் வந்து 2 லேன் இருக்குது Gigabyte 2 லேன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து nvme SSD போகிற ஸ்லாட். இப்போ வந்து நம்ம இதில் SSD கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் 512GB Hynix நோட SSD. RAM ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கேபினெட்டில் அசெம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேபினெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் ஃபஸ்ட் நம்ம SMPS செட் பண்ணலாம். SMPS கீழே ஃபேன் இந்த பொசிஷனில் வர மாதிரி வச்சுட்டு SMPS அசெம்பிள் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் வரும். மேக்ஸிமம் இந்த ஃபேன் இப்படி தான் ஃபிட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கூலர் எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்னு இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த கூலராக இருந்தாலும் சரி கேட்லாக் எடுத்துக்கங்க. உங்களுடைய ப்ராசஸர் என்னென்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட 7700 அதனோட சாக்கெட் வந்து LGA1155 இந்த சாக்கெட். இதே மாதிரி AMDக்கு இந்த மாதிரி இன்டெல்லில் நிறையா டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை கோ த்ரூ பண்ணிங்க. இதெல்லாம் என்னென்ன பார்ட்ஸ் முதல்ல பார்த்துங்க. நம்மகிட்ட இருக்கிறதில் பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் இது அடியில் பேஸ் பிளேட்டு, இது ஒரு செட்டப், அது 1155 செட்டப். இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்துங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த 1 2 3 4 5 6 7 8 9 இந்த இதில் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. இது ஒரு டைம் கிளியராக படிச்சிட்டிங்கனாவே நீங்களே ஃபிட் பண்ணிடலாம். அதிகம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது தேவைப்படாது. இதுதான் இந்த 1700ங்கிறது இந்த சாக்கெட்டுக்கு தேவைப்படாது. இதை மட்டும் வெளியே எடுத்துருங்க, இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். இதை வெளியே எடுத்துருங்க, இது நமக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ இது மதர்போர்ட். இந்த மதர்போர்டில் அடியில் சாக்கெட் வச்சுருக்கலாம். இதை செட் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது இந்த மேலே இருக்கிற இந்த ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 115 ப்ளஸ் 115X இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்த சாக்கெட்டில் இந்த ஸ்க்ரூ இதில் என்ன ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா இதனோட சாக்கெட். இதை வந்து இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு இதில் இந்த கார்னரில் இந்த டயக்ராமில் எப்படி கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த பொசிஷன். இந்த பொசிஷனில் போட்டு ஸ்க்ரூ பண்ணிடுவேன், ஸ்டார் ஸ்க்ரூ.
இந்த ஸ்க்ரூவோட பார்ட் 8 பார்ட், 8 இந்த ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ. மண்ட்டில் ஸ்க்ரூ பண்ணுறப்போ ரெண்டும் ஈவனாக டைட் பண்ணிக்கணும், ஒன்று ஓவர் டைட் பண்ணக்கூடாது. இது வந்து ஈவனாக டைட் பண்ணிக்கணும். லென்த் அதிகமாக இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க் நல்லா கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை ப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து வாட்டர் பம்ப். இதில் காப்பர் இருக்குது. ப்ராசர் ஹீட் ஆகிறத இங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இந்த ஹீட்டு இந்த வாட்டர் பம்ப் மூலிமா இங்கே பம்ப் ஆகும். பம்ப் ஆகிட்டு இது வந்து ரேடியேட்டர். இதில் வந்து சின்ன சின்னதாக போர்ட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சர்க்குலேஷனில் வாட்டர் வந்து ஃபோர்ஸாக போயிட்டு வரப்போ இந்த ஹீட் இது வழியாக டிஸ்பேச் ஆகிடும். அந்த ஹீட் வந்து இந்த அவுட்டர் பார்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம ஃபேன் வச்சு இதை ஒரு பஸ்ட் பண்ணுறப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டை வந்து வெளியே அட்மாஸ்பியர் ஏர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இப்போ நம்மளோட சிபியூ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூலிங் ஆகும். எப்பயுமே சிபியூனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நம்ம சிபியூ மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் அது உங்களுக்கு இருக்கும். இதை தெர்மல் ஷீல்டு அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு தெர்மல் ஷீல்டு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே டீப் கூல் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதையும் ஈவனாக டைட் வச்சுக்கணும். நாளே வந்து ஈவனாக டைட் வைக்கணும். சரி, இப்போ வந்து நம்மளுடைய கூலர் மவுண்ட் பண்ணியாச்சு. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபேனோட டைரக்ஷன் எப்படின்னா, ஃபேனை வந்து இந்த பொசிஷனில் மாற்றணும். இந்த பொசிஷனில் மாற்றணும் ஃபேனை. ஃபேன் கூலரில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய கேபினெட்டில் டாப்பில் ஃபிட் பண்ண முடியாது, அதனால் ஃப்ரண்ட்டில் தான் ஃபிட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பேனலை கழட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாக்ஸ் இருக்கும். சரிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே லாக்ஸ் இருக்கும். இந்த லாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேனல் கழட்டுரும். வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஐஓ பேனல் இது வாட்டர் பம்ப். இந்த வாட்டர் பம்போட கனெக்ஷன் இங்கே வந்து வாட்டர் பம்ப்னு கொடுத்துருப்பாங்க. இதில் சிபியூ ஃபேன் ஆப்ஷனல், வாட்டர் பம்பில் இந்த வாட்டர் பம்ப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேன் நம்மளுக்கு கேபிள் எட்டில், அதனால் வந்து அடிஷ்னலாக கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிள் போட்டு நம்ம சிபியூ ஃபேனை கனெக்ட் பண்ணிக்கலாம். சிபியூ ஃபேன் கொடுத்துட்டு
ஃபஸ்ட்டு. ஒரு ஃபேனுக்கு இது ஒரு ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். ஃபேன் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து CPU பவர் சப்ளை, CPU பவர் கேபிள், CPU பவர் பவர் கொடுத்தாச்சு. இன்னொரு CPU பவர், கிராஃபிக்ஸ் கார்டு. இது IO பேனல். இதில் நம்ம வந்து மதர் போர்டு கான்ஃபிகரேஷன் இது இருக்கும், அதை பார்த்து நம்ம இதை ப்ளக் பண்ணிடலாம். Audio Jungle.